கடைசி நேரத்துல ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. வெளியில 5 வட்டி 10 வட்டி 2 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்கி எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். எல்லாமே போயிருச்சு. என்ன பண்றதுனே தெரியல கோபி. அதான் உன்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். கோபி, மாமா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு கோபி. அக்கா அழாதக்கா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அழாதக்கா. அக்கா இப்பதானே புரியுது மொச பிடிக்க போற மாதிரி 2 பேரும் ஏன் பம்மி பம்மி வந்தாங்கன்னு. எங்க முன்னாடி ஏன் பேசலன்னு இப்பதான் விளக்கமா புரியுது. புரியுது இல்ல? அத்தோட முதல்ல வெளில போங்க. அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க? பெருசெல்லாம் பேச வந்திருக்காங்க. இங்க யாரும் இருக்கவனா முதல்ல வெளில போங்க. அழாதக்கா. என்ன இவ்வளவு பெரிய தொகைய எப்படி நீ ரெடி பண்ணீங்க? கார்மெண்ட்ஸை வச்சுதான். என்ன கோபி பேசாம இருக்க? எங்க கிட்ட இருக்கிற நகை, உங்ககிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையும் சேர்த்து வித்தா கூட இவ்வளவு பெரிய தொகையை ரெடி பண்ண முடியாதுன்னு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. கோபி, அவர் உங்களைத்தான் மலை போல நம்பி வந்திருக்காரு கோபி. ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க கோபி. அழுகாதீங்க நீ. கோபி, நீ எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்க. இந்த தொழிலை கத்து கொடுத்தது நீதான். சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுத்த. ஆனா இப்ப நான் சுழல்ல சிக்கின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிக்கிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனையில இருந்து மட்டும் நான் மீண்டு வரலன்னா அதுக்கப்புறம் நீ பார்க்கவே முடியாது. மாமா என்ன இது வரைக்கும் நீ பண்ண உதவி எல்லாம் விட இனிமே நீ பண்ண போற உதவியில தான் என் வாழ்க்கையே இருக்கு. அண்ணே இங்க பாருங்க. அண்ணே அண்ணே இங்க பாருங்க. இங்க பாருங்க. அழுகாதீங்க அண்ணே. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில வராத பிரச்சனை இல்ல. ஆரம்பத்துல இருந்து நினைச்சு பாருங்க. எல்லாத்தையும் தாண்டி தானே வந்திருக்கீங்க. நம்ம பெரிய லெவல்ல வர வர பிரச்சனை பெருசா வருது. இங்க பாருங்கண்ணே, எனக்கு எதிர்பாராத விதமா இவ்வளவு பெரிய பிரச்சனை சொன்ன உடனே என்ன பண்ண உண்மை புரியல. கொஞ்சம் டைம் கொடுங்க. ராத்திரி முழுக்க யோசிக்கிறேன். காலையில நான் வீட்டுக்கு வரேன். கட்டாயமா நல்ல வழி பிறக்கும். இங்க பாருங்க, நைட்டு அண்ணிய கூட்டிட்டு இந்த நேரத்தை தனியா வேற வந்திருக்கீங்க. நீங்க கிளம்புங்கண்ணே, நான் காலைல வந்துடுறேன். விஜய் குடிக்கதா? இல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன். கோபி, நாங்க இப்ப கிளம்பி போறது நீங்க இருக்கீங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் கோபி. அண்ணி அழுகாதீங்க. நீ இது எல்லாமே சரி பண்ண முடியும். காலையில் நான் வீட்டுக்கு வரேன். வரும் கோபி. மாமா தைரியமா இருங்க. இப்பயாவது உள்ள வரலாமா? கோபி, மறுபடியும் ஒரு பைத்தியகாரத்தனத்தை பண்ணாத. கோபி, போஸ் கிராமத்துல வேலை வெட்டி இல்லாம தண்டமா இருந்தவன். அவனை கூட்டு வந்து நீ வேலை பார்த்த கவர்மெண்ட்ஸ்ல வேலை வாங்கி கொடுத்த. என்னாச்சு? அவன் வேலை போனது இல்லாம உன் வேலையும் போயிடுச்சு. இப்ப அவனுக்கு ஹெல்ப் பண்ண வச்சுக்கோ, இருக்கிற ஒரு கார்மெண்ட்ஸும் கை விட்டு போயிடும் சொல்லிட்டேன். ஏன்னா அவன் ராசி எப்படி? அவன் மட்டும் முழுனா பரவாயில்ல, உன்னையும் சேர்த்துல முழுகடிச்சிருவான். கோபி, நீ சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்க. ஒரே நாளையில நடுத்தருக்கு வந்துடாத சொல்லிட்டேன். கோபி, நாங்கெல்லாம் உன்னையும் இந்த கார்மெண்ட்ஸ் தான் நம்பி இருக்கோம். எங்களை நட்டத்துல விட்டுறாதப்பா. அண்ணே, ஏன்னு நீங்களா ஓவர கற்பனை பண்ணிட்டு பேசுறீங்க? அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் அட்வைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. போய் படுங்க, போங்க.
அம்மா விஜி, இது அவனுக்கு புரியுதோ இல்லையோ, நீ மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. ஹலோ, நான் மெட்ராஸ்ல இருந்து மாணிக்கம் பேசுறேன். பக்கத்து வீட்டுல எங்க அம்மா ராஜம்மா இருக்காங்கல்ல, கொஞ்சம் கூப்பிட முடியுமா? ஏன் சார், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு. யாரையும் கூப்பிட முடியாது சார், வைங்க சார். சார் தயவுசெய்து கோச்சுக்காதீங்க சார், ரொம்ப முக்கியமான விஷயம், அதான் இவ்வளவு தூரத்துக்கு தொந்தரவு பண்றேன். தயவுசெய்து கூப்பிடுங்க சார். என்ன சார் உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு? எத்தனை தடவை சார் சொல்றது கூப்பிட முடியாதுன்னு? எதுக்கு சார், நீங்க யார் சார்? நான் எதுக்கு சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்? சார் ஒரு உதவியை தானே சார் கேட்கறேன், தயவுசெய்து கூப்பிடுங்க சார். போனை கொஞ்சம் கொடுப்பா. என்னப்பா? அம்மா, மெட்ராஸ்ல இருந்து மாணிக்கம் பேசுறேன். உங்க பையன் எங்க அம்மாவை கூப்பிட சொன்னா கூப்பிட மாட்டேங்கிறாரு, நீங்களாவது கூப்பிடுங்களேம்மா. மன்னிச்சுக்கப்பா, உங்க அம்மாவை நான் கூப்பிட முடியாது. ஏம்மா, நீங்க எங்க அம்மாவோட நல்லா தானே பழகுறீங்க, இப்படி தயவு தாட்சியம் இல்லாம சொல்றீங்களேம்மா? உங்க அம்மா கிட்ட நல்லா பழகுனதுனாலதான் நான் சொல்றேன், நீங்க போன் பண்ணா தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்கன்னு உங்க அம்மா என்கிட்ட கண்டிஷனா சொல்லிருக்காங்க. எங்க அம்மாவா? என்னையா? ஆமாப்பா, மாணிக்கம் போன் பண்ணி என்ன கூப்பிட சொல்லி தொந்தரவு பண்ணுவான். நீங்க வந்து என்ன கூப்பிடாதீங்க, நான் நிச்சயம் வந்து பேச மாட்டேன்னு உங்க அம்மா தீர்மானமா என்கிட்ட சொல்லிருக்காங்க. சரிம்மா, என் தங்கச்சி நிர்மலாவையாவது கூப்பிட முடியுமா? இல்லப்பா, நிர்மலா கிட்ட நீ பேசணும்னா 10 மணிக்கு மேல அவ வேலை பாக்குற இடத்துக்கு போன் பண்ணி பேசு. எங்களுக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்ணாத. என் பையன் கிட்ட நான் தான் திட்டு வாங்கணும். ரவி, 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 ஏய், ஓ, படிக்கிறப்ப நல்ல பிரேக் ஸ்டூடெண்டா இருந்திருப்பிய போல இருக்கு. உங்க பயோடேட்டா பார்த்தாலே தெரியுது. தேங்க்யூ சார். ஓகேங்க, உங்களை பத்தி சரவணி நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்க பாட்டு கேஷுவலா ஒர்க் பண்ணலாம், ஒரு தொந்தரவுமே இருக்காது. இன்னில இருந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க, நம்ம கார்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அக்கா, ஆ? நான் சொன்னேன்ல சக்தி இன்னைக்கு வேலைக்கு ஜாயின் பண்றாங்கன்னு, அது இவங்க தான். இவங்க அக்கா. அக்கான்னா இவங்க பேர் யாருக்குமே தெரியாது, எல்லாருமே அக்கான்னு தான் கூப்பிடுவோம். அந்த அளவுக்கு இந்த கார்மெண்ட்ஸ் ஆள் இனால் இவங்க. நானும் இவங்களும் ஒரே கார்மெண்ட்ஸ்ல சம்பளத்துக்கு வேலை பார்த்தோம். நல்ல திறமசாலி. நான் தனியா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சோன்னே கையோட கூட்டு வந்துட்டேன். திறமசாலிங்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. வணக்கங்க. வணக்கம். வாங்க. இவங்களை அறிமுகப்படுத்த வேண்டியதே இல்ல, அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதாவதுங்க, ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல கசப்பும் இருக்கும் இனிப்பும் இருக்கும். அதே மாதிரி இந்த கார்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இங்க நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அதுல இவங்க ரெண்டாவது ரகம். ஆனா ஒரு விஷயங்க, தொழில் ரீதியா உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் சரி, அது எந்த நேரமா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரை தவிர யார்கிட்ட வேணாலும் நீங்க கேட்கலாம். யங் லேடி, நீங்க ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சயின்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா?
படிச்சிருக்கேங்க. எங்க கேட்டகரி என்னன்னா, எங்களை யாருமே புரிஞ்சுக்க முடியாத மகா மேதைகள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், கலீலியோ, இந்த மாதிரி பல விஞ்ஞானிகளை இந்த உலகம் புரிஞ்சுக்கல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நத்திங். அதுவும் இல்லாம கோபி என் தம்பி, இந்த கார்மெண்ட்ஸோட ஓனர். சோ இந்த விஷயத்தெல்லாம் நான் பெருசுபடுத்திக்கிறது இல்லை. இட்ஸ் ஆல் இன் தி கேம். என்னை பத்தி நானே சொல்ல வேண்டியது இல்ல. என்ன ஒரு விஷயம், இவனை விட எல்லா விஷயத்திலயும் நான் ஒரு மேலதான். அத மேட்டர். இதுக்கு நான் தூக்கல போய் தூக்கிறேன். தொங்கு. உன் யாரும் வேண்டானா? நான் கை தரவா? இதாங்க இதா வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி வெட்டித்தனமா பேசுறது, அரட்டை அடிக்கிறது, இதுதான் உங்க பொழுதுபோக்கு. இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சார், எனக்கு இங்க என்ன வேலை? அதாவது உங்களோட வேலைங்கிறது பேங்க் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, டோட்டல் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, அது போக ஒவ்வொரு கம்பெனிக்கும் லெட்டர்ஸ் அனுப்புறது, கம்யூனிகேஷன், இது எல்லாமே இனிமே நீங்க தாங்க எடுத்து பண்ணணும். ஓகே, நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். எங்க போற? நைட்டு போஸ்ல வந்திருந்தாருல, அவர் பிரச்சனை விஷயமா வெளில போக வேண்டியிருக்கு. அதான் நான் பார்த்தேன். இந்த பாரா, அவன் விஷயத்தில் நீ தலையிட்டு வச்சுக்க, உன் தலையே காணாம போயிடும். நீ அடிக்கடி அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இந்த கார்மெண்ட்ஸ் உருப்படவே. போஸ்டனை தான் பார்க்க போறேன், வரேன். என்னடா இது? ஏமா, நீ எதுக்கு வந்ததும் வராதமா மசன் வேலையை பார்க்காம வெட்டியா சும்மா நின்னுட்டு இருக்க? அதானே. என்ன வேலை? இதெல்லாம் எங்க கிட்ட கேட்ட எப்படி? அந்த அக்கா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. ஆமா. படா. என்னோட சீட் எங்க இருக்குங்க? நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் இதோ வரேன். ராசா, சமயக்கட்டுல நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? சரோக்கு குடிக்க தண்ணி காய்ச்சிட்டு இருந்தேன். வணக்கம். ராசா, வேலைக்கார பொண்ணு ஒண்ணு சொன்னனே, அது இதுதான். பேர் லட்சுமி. நல்ல வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா பாத்துக்குவா. பாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களாமா? சொல்லிட்டாங்க. என் சம்சாரத்துக்கு உடம்புக்கு முடியல. ஆ, நானும் என் தம்பியும் காலையில சீக்கிரம் எடுத்து கடைக்கு போயிடுவோம். கூட மாட ஒத்தாசை செய்யறதுக்கு சொந்தக்காரங்களும் யாரும் இல்ல. பாட்டிக்கும் வயசாயிடுச்சு, முன்ன மாதிரி எல்லாத்தையும் செய்ய முடியறதில்ல. பாட்டி எல்லாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நானும் சொல்றேம்மா, இந்த வீட்டு மனுஷி மாதிரி இருந்து எல்லாத்தையும் பொறுப்பா செய்யணுமா. சரிங்க. என் சம்சாரம் இன்னும் கொஞ்ச நாள் ஓய்வுல இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால அவ எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்புறம் 2 வயசு பையன் ஒருத்தன் இருக்கான், அவனையும் நீ தான் பாத்துக்கணும். சரிங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எந்த கவலையும் படாதீங்க. சரி, இங்க தண்ணி வச்சிருக்கேன், அது ஆறுனதும் என் சம்சாரத்துக்கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க. சுடுதண்ணி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வெளியில துணியை ஊற வச்சிருக்கேன், அதை போய் முதல்ல துவைச்சு போட்டுட்டு வா. சரிங்க. அந்த வேலையை முதல்ல செய். ஹலோ, யாரு? நிர்மலாவா? ஆமா, நீங்க யார் பேசுறீங்க? நான் மாணிக்கம் பேசுறேம்மா. என்னன்னு? அம்மா எப்படிமா இருக்காங்க? நீ எப்படி இருக்க? அம்மா என்கிட்ட எல்லா விவரமும் சொன்னாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்களாமா? என்னன்னு இப்படி கேக்குற? யாருக்குதான் வேதனையா இருக்காது? அவங்கள விடு. எனக்கே அவங்க சொல்லி கண் கலங்கும் போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. சொல்லாமலே கிளம்பி வந்து இங்க வந்து இறங்கி அம்மாவே போன் பண்ற வரைக்கும் யாருமே அவங்கள பத்தி நினைக்காம இருந்தா அது பெரிய தப்புன்னு. பாவம், அம்மா மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். எனக்கும் ரொம்ப வருத்தமா இருந்துச்சுமா. அதனாலதான் எல்லாரையும் திட்டி அனுப்பிச்சிட்டேன். அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? பாவம்னு வந்ததுல இருந்து அவங்க சாப்பிடவே இல்ல. எவ்வளவு சொல்லி அவங்க கேட்கவே இல்ல. பிரஷர் வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் மாத்திரையை கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்கேன். அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு போன் பண்ண, என்னமோ கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களாமே. ஆமாண்ணே, அம்மா நிச்சயமா போன் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு போன் பண்ணாத. சரிம்மா, அப்போ நான் நேரா கிளம்பி வந்துடுறேம்மா. வேண்டாண்ணே, அது மாதிரிலாம் நீ கிளம்பி வந்துடாத. ஏம்மா? அண்ணே, அம்மா இப்ப இருக்கிற மனவேதனையில நீ இப்ப இங்க வந்தா தேவையில்லாம சண்டை வரும். அதோட அம்மாவோட பிபியும் ஜாஸ்தி ஆகும். ஒரு 2-3 நாள் போகட்டும், அம்மாவோட கோவம் தன்னால குறையும். அதுக்கப்புறம் அம்மாவே வந்து உனக்கு போன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருண்ணே. சரிம்மா. சரிண்ணே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வச்சிடுறேன். கடைசியா கோபி மாப்பிள்ள என்ன சொன்னார்?
இந்த விஷயத்தை நாங்க அவர்கிட்ட சொன்னப்போ அவரும் பாவம்பா டக்குன்னு அவரால் எந்த முடிவும் சொல்ல முடியல. ஆனா ராத்திரியெல்லாம் யோசிச்சு காலையில வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு சொல்றேன்னு சொன்னாருப்பா. ஆமா, கார்மெண்ட்ஸ் அடகு வச்சுதான் பணம் வாங்கணும்னு சொன்ன உடனே கோபி ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல. கேட்ட எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு. நீ கார்மெண்ட்ஸையே பணம் வச்சு கடன் வாங்கியிருக்கேன்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார்ல. எதுவுமா எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சு. என்ன போஸ் பாக்குற? நான் பிரச்சனை பண்றதுக்காக வரல, லீலாவை கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன். நீ என்ன அடிச்சா கூட பரவாயில்ல, நான் லீலாவை கூட்டு போனதான் வந்திருக்கேன். நீங்களே சொல்லுங்க மாமா. முதல்ல உள்ளவங்க எங்க வந்தீங்க? அப்பா முதல்ல வெளில போ சொல்லுங்கப்பா. என்ன லீலா, வீட்டுக்கு வந்தோன்னு இப்படி விரட்டுற? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. மனசாட்சியை பத்தி நீங்க பேசுறீங்களா? அண்ணி, நீங்களாவது உங்க தங்கச்சிக்கு எடுத்து சொல்லலாம்ல. இல்ல, கொஞ்சம் பொறுமையா. என்னப்பா பொறுமையா இருக்க சொல்றீங்க? அது இவர்கிட்டயா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. இல்ல, என்ன இருந்தாலும் வீட்டு மாப்பிள்ள இப்படி எனக்கு வச்சு பேசுவாங்க. என்ன பேசினாலும் உள்ள போய் பேசுவோம். சொன்னா கேளுமா. லீலா, நடந்ததெல்லாம் மறந்துரு. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். பாத்தீங்களாப்பா, பழையபடி ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்குதான் பண்ண அப்பவே சொன்னேன் தனி இப்படி பாத்துட்டு போறேன்னு. இதுவே ஏன் வீடு இருந்தா அவர் உள்ளே விட்டுருக்க மாட்டேன், வாசலோட தோண்டி வச்சிருப்பேன். இல்ல, நான் சொல்றத கேளு. என்னப்பா சொல்ல போறீங்க? இத பாருமா, இவர் பாவம் இந்த கையும் காலையும் வச்சுக்கிட்டு இது வரைக்கும் இந்த தனிமையில 4 வாட்டி சந்திச்சுட்டாருமா. நான் வேலை செய்யறேன் எனக்கு இருக்கு. அங்க வந்து கேட்டாருமா, என்ன லீலாவோட சேர்த்து வைக்க. அவ இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா. அதனால கோச்சுக்காதமா, நிதானமே யோசிச்சு பாரு. இவரோட நீ வாழறதாம்மா எல்லாருக்குமே நல்லது. ஏப்பா, இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டுதான் நான் தனி வீடு பாத்துட்டு போறேன்னு சொன்ன உடனே அந்த காரியத்துக்கு எடுத்துட்டீங்களா? எப்படிப்பா உங்களால இப்படி எல்லாம் மாற முடிஞ்சது? இல்ல, நீ ஏமா இப்படி எல்லாம் நினைக்கிறேன்? உன்னை தனி வீடு பார்க்க வேண்டாம்னு சொன்னது உண்மையில இருக்கிற அக்கறையாலமா. இப்ப நான் உன்னை இவரோட போக சொல்றதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லம்மா. வாம்மா, இப்படி கையை காலி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாருமா. உன் உதவி இல்லாம ரொம்ப சிரமப்படுறாருமா. சிரமப்படட்டும்பா, கஷ்டப்படட்டும். எங்கேயாவது தனி அந்த செத்து தொலைட்டோம். இது எல்லாத்தையும் அனுபவிக்க இவருக்கு தகுதி இருக்குப்பா. என் மேல பாசம் காட்டுறதுக்கும் பரிதாபம் காட்டுறதுக்கும் இவருக்கு எந்த தகுதியும் இல்ல. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அம்மா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 மனத்தாங்கள் இருக்கலாமா. அது கோபம் வன்மமா வளரக்கூடாதுமா. இதை ஏப்பா என்கிட்ட சொல்றீங்க? இந்த ஆளுகிட்ட சொல்லுங்கப்பா. ஓனா ஆட்டுக்குட்டி வேஷம் போட்ட மாதிரி உங்ககிட்ட வந்து கெஞ்சற உடனே எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அதுக்கு இல்ல. நீ என்ன ஓனாயின்னு சொல்லு, தெருநாயின்னு சொல்லு, அதை விட கேவலமா கூட சொல்லு. ஆனா நீ என் கூட வந்துரு. நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன் தெரியுமா? நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு மாமா. நீங்களாவது எடுத்து சொல்லுங்க மாமா. நான் தான் ஏதோ புத்தி கிடத்தனமா நடந்துகிட்டேன். உங்க கால்ல வேணாலும் விழுற மாமா. நடிக்கிறாருப்பா, நடிக்கிறாரு. இந்த மாதிரி பல தடவை நடிச்சு என்ன ஏமாத்திருக்காருப்பா. அப்பா, இந்த ஆள் நடிப்பை பார்த்து ஏமாத்தி என்ன அமிச்சிடாதீங்கப்பா. அம்மா, இந்த அப்பனோட தர்ம சங்கடமான நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. பெண்ணை பெத்த அப்பனுக்கு பெண்ணை காப்பாத்துறதுக்கு எப்படி ஒரு கடமை இருக்குதோ, அதே மாதிரி பெண்ணை கொடுத்த மாமனாருக்கு மாப்பிள்ளை பத்தி கவலைப்பட வேண்டிய கடமை இருக்குதுமா. எனக்காகமா, எனக்கா மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுமா. அப்பா, பல முறை பல சந்தர்ப்பங்களை நான் கொடுத்திருக்கேன்ப்பா. இந்த வேஷம் போட்டு என்ன ஏமாத்துறாருப்பா. இந்த போவே மாட்டேன். அம்மா, பிடிவாதம் பிடிக்காதுமா. நீ இவர் கூட போயிருக்கிறதாமா எல்லாருக்குமே நல்லது. எல்லாருக்கும் நல்லதுப்பா, ஆனா எனக்கு நல்லதா இருக்காது. இத பாருமா, இப்படி பிடிவாதம் பிடிக்கிறிய. இந்த நிலைமையில இவர் விட்டு தனியா இருந்தா மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? மத்தவங்க என்ன நினைப்பாங்களாவா? அப்பா, இது இது ஒண்ணுதான் உங்களுக்கு முக்கியமா தோணுச்சுல? ஆமாப்பா, ஆமா. நம்ம மத்தவங்களுக்காக தான் வாழறோம். ஏப்பா, இந்த ஆள் என்ன அடிக்கலாம், உதைக்கலாம், என்ன கஷ்டம் வேணாலும் கொடுக்கலாம். என் நடத்தை பத்தி கேவலமா பேசலாம். என்ன ஒரு புழு பூச்சி விட கேவலமா நடத்துறாருப்பா. என்ன பெத்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே
போச்சுலப்பா. பிரமாதம்ப்பா. ஆனா உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. அப்பா, விளக்கம் கொடுக்காதீங்கப்பா. நீங்க எங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து